இருக்கின்றோம். இரண்டாவது விசேட நேர்காணல் பகுதி. கல்வித்துறையுடன் சார்ந்த ஒருவர் இன்று கலையகம் வந்திருக்கின்றார். இப்பொழுது இலங்கையிலும் கூட உலகளாவிய ரீதியில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. மாற்றங்கள் அவசியமானது. அந்த வகையில் உலகம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. இலங்கையில் இருக்கும் நாங்களும் இளைஞர்களாக நாங்களும் ஏதேனும் ஒரு வகையில் நவீன உலகத்துக்கு ஏற்றவாறு மாற வேண்டியது கட்டாயமாக இருக்கின்றது. அந்த வகையில் இலங்கையில் இப்பொழுது புதிய அரசாங்கம் கல்வித்துறையில் மாற்றங்களை ஏற்படுத்தவும் முற்படுகிறது. அந்த வகையில் இந்த மாற்றம் குறித்து பல்வேறு விடயங்களில் குறிப்பாக கல்வித்துறையிலும் மாற்றம் ஏற்படும் விடயங்கள் குறித்து இன்றைய தினம் பேசப்போகின்றோம். இன்றைய தினம் கலையகம் வந்திருக்கின்றார் விசேட அதிதியாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் கல்வி பீடத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் திரு பசுபதி சிவானந்தன் அவர்கள் கலையகம் வந்திருக்கின்றார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த மாற்றம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. மனித வர்க்கத்தில் மாற்றம் இருந்தால் மாத்திரமே அந்த மனித குலத்தினால் அழியாமல் சூழலில் நிலைத்து நிற்க முடியும். அந்த வகையில் இந்த மாற்றங்கள் அவசியப்படுகிறது. நாங்கள் இந்த மாற்றம் குறித்து பேசுவதற்கு இந்த கல்வித்துறையின் மாற்றம் குறித்து பேசலாம். இன்றைய தினம் ஒரு எதிர்காலத்தை ஒரு தீர்க்க தரிசனமாக எதிர்காலம் இவ்வாறு இருக்க வேண்டும் என்பது கூறுவதற்கு கடந்த காலம் அல்லது பிற்பட்ட காலம், இறந்த காலம் அவசியப்படுகிறது. நமது கல்வி முறையில் ஆரம்ப காலம் எவ்வாறு இருந்தது, இப்பொழுது எவ்வாறு இருக்கின்றது, எதிர்காலத்தில் இனி எவ்வாறு இருக்க வேண்டும்? நீங்கள் ஒரு விரிவுரையாளர், சிரேஷ்ட விரிவுரையாளர் என்ற வகையில் போதிய அளவு உங்களுக்கு அனுபவம் இருக்கும். கடந்த காலத்திலிருந்து நாங்கள் ஆரம்பிக்கலாம். இலங்கையின் ஆரம்ப காலம், குறிப்பாக ஐரோப்பியர் வருவதற்கு முற்பட்ட காலத்தில் ஆலயங்களை, கோவில்களை, பிரிவினாக்களை அடிப்படையாக கொண்டு கல்வி முறை காணப்பட்டது. அந்த அடிப்படையில் அதன் பிறகு ஐரோப்பியர் ஆட்சி காலத்தில் ஆங்கில கல்விமுறை அறிமுகப்படுத்தப்பட்டு மேற்கத்திய கல்விமுறை இலங்கை பாடசாலைகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இலங்கை சுதந்திரமடைந்து இலங்கைக்கென்றொரு தனியான கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு தற்போது அந்த நடைமுறைப்படுத்தல்களின் அடிப்படையில் உலக மாற்றங்களுக்கு ஏற்ப இந்த குளோபலைசேஷன் என்று சொல்லப்படுகின்ற பூகோளமயமாக்கல் செயற்பாடுகளுக்கு இணங்கி உலகத்தோடு இயைந்து போகக்கூடிய கல்வி மாற்றங்களை எமது கல்வித்துறையில் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த அடிப்படையில் நாங்கள் ஆரம்ப காலத்தில் பிரித்தானியர் வருவதற்கு முன்பு ஒரு உலகத்தோடு இணைந்திராத ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்துக்குள் வாழ்ந்திருக்கின்றோம். அதன் பிறகு ஐரோப்பியர் வந்து ஆங்கில கல்விமுறை, அதனைத் தொடர்ந்து அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட பல்வேறு மாற்றங்கள், குறிப்பாக வெவ்வேறு கலைத்திட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட பல்வேறு புதிய பாடங்கள், கற்பித்தல் முறைகள், அதன் தொடர்ச்சியாக எங்களோட நாடு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு எங்களுக்கென்று ஒரு கல்விக்கொள்ளை வகுக்கப்பட்டு புதிய புதிய மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு தற்போது அந்த கல்வி முறையில் மேலும் பல புதிய மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றன. அந்த அடிப்படையில் குறிப்பாக எங்களோட பாரம்பரிய கல்வி முறையை உலகத்தோடு ஒட்டிய வகையில் மாற்றி நாங்கள் உலகத்தோடு இணைந்த வகையில் போகிறதுக்கு வழிவகுத்தவர்கள் பிரித்தானியர்கள். குறிப்பாக ஐரோப்பியர்களில் பிரித்தானியர் குறிப்பிடத்தக்கவர்களாக இருக்கிறார்கள். அதை நாங்கள் மறுப்பதற்கில்லை. இருந்த பொழுதும் அவர்கள் தங்களோட மேலத்திய கல்வி முறையை எமது நாட்டு கல்வி முறைக்குள்ளே புகுத்தினார்கள். அதன் தொடர்ச்சியாக கலாநிதி W கண்ணங்கர் அவர்கள் இலவச கல்வி முறையை அறிமுகப்படுத்தி, குறிப்பாக ஆங்கிலேயர் காலத்தில் என்ன நடைபெற்றதென்றால் ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்துக்கு மட்டும்தான் அந்த கல்வி கிடைக்கப்பெற்றது. குறிப்பாக அது ஆங்கில மொழியில் இருந்தது. அதே நேரம் இலவசமாக இருக்கவில்லை. இப்போ சாதாரண மக்களால் அந்த கல்வி வாய்ப்புகளை பெற முடியாமல் போன ஒரு நிலைமை காணப்பட்டது. இதனால் அந்த சமூக மாற்றம் என்பது, நாங்கள் இன்றைக்கு பேச வேண்டிய விடயம் அதான் சமூக மாற்றம். சமூக மாற்றம் என்பது ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்துக்கு மட்டுமே கிடைக்கப்பெற்றது. அவர்கள்தான் உயரிய பலாபலன்களை பெற்றுக்கொண்டார்கள். அதன் மூலம் ஒரு உயர்குடியினர், ஒரு மத்தியதர வர்க்கம், கீழ தொழிலாளர் வர்க்கம் என்ற ஒரு வகுப்பு வேறுபாடுகளை அது ஏற்படுத்தியது. அதன் நன்மைகளை பெருமளவு அனுபவித்தவர்கள் யார் என்று பார்ப்போமானால் மத்தியதர வர்க்கத்தினரும் உயர்குடியினரும் தான். அப்போ ஒரு தொழிலாளர் வர்க்கத்தைச் சேர்ந்த அடுத்த வகுப்பு நிலையில் இருந்தவர்கள் பெருமளவு அந்த வாய்ப்புகளை பெறுவது குறைவாகத்தான் காணப்பட்டது. இந்த நிலையில்தான் 1940களில் 33 டொனமூர் யாப்புக்கு அடுத்த கட்டமாக 1940களில் இலவச கல்வி முறை இலங்கையில் அறிமுகப்படுத்தப்படுகிறது. கண்ணங்கர் அவர்களுடைய கல்வி சீர்திருத்தத்தின் பயனாக அந்த இலவச கல்வி முறையை தொடர்ந்து ஏழை மாணவர்களுக்கு, குறிப்பாக கிராமப்புற மாணவர்களுக்கு, அந்த தொழிலாளர் வர்க்கம் என்று நாங்கள் சொல்லக்கூடிய மத்தியதர வர்க்கத்துக்கு அடுத்த நிலையில் இருந்தவர்களுக்கு அந்த இலவச கல்வியை பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்படுது. குறிப்பாக நாங்கள் இலவச கல்வி என்று பார்க்கும் பொழுது குறிப்பிடுவோம், பாலர் முதல் பல்கலைக்கழகம் வரை அந்த இலவச கல்வி வழங்கப்படுவது அது இன்றும் நடைமுறையில் இருக்கின்றது.
அந்த இலவச கல்வி அடுத்த கட்டங்களில் தாய்மொழியில் வழங்கப்படுகிறது. இலவச கல்வியாக இருந்த பொழுதும் அது ஆங்கில மொழியில் வழங்கப்படும் பொழுது கிராமப்புற மாணவர்களோ இல்லை பின்தங்கிய பிரதேசத்தை சேர்ந்த மாணவர்களோ அவர்களால் கற்றுக்கொள்வது கடினமாக இருக்கும். இந்த அடிப்படையில் இந்த இலவச கல்வி தாய்மொழியில் வழங்குகிற நடைமுறை ஏற்படுத்தப்படுகிறது. 1960களில் அரசு பாடசாலைகளை பொறுப்பேற்குது. அதனைத் தொடர்ந்து ஒரு சமூகத்தில் மாற்றம் என்பது ஏற்படுகின்றது. குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட வரையறைக்கு உட்பட்டதாக இருந்த இந்த விஞ்ஞான கல்வி சாதாரண ஏழை மாணவர்களாலும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலை ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் 70க்கு பிற்பட்ட காலப்பகுதிகளில் ஒரு சாதாரண ஒரு தொழிலாளியின் மகனோ மகளோ ஒரு பிள்ளை ஒரு வைத்தியராக ஒரு பொறியியலாளராக மாறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டது. அதுக்கு முற்பட்ட காலப்பகுதியில் ஒரு உயர்குடியை சேர்ந்தவர்கள் தான் அப்படியான உயர் தொழில்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு கல்வியில் இருந்து வந்த நிலைமை இந்த இலவச கல்வியை தொடர்ந்து மாற்றம் உருகுது. குறிப்பாக இந்த மத்திய மகா வித்தியாலயங்கள் நாங்கள் சொல்லுவோம், கண்ணங்கர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட மத்திய மகா வித்தியாலயங்கள், அது இன்றைக்கு மத்திய கல்லூரிகள் மத்திய மகா வித்தியாலயங்கள் என்ற பெயரில் நடைமுறையில் இருக்கின்றது. அந்த மத்திய மகா வித்தியாலயங்களில் புலமை பரிசிலை வழங்கி குறிப்பாக தரம் 5 புலமை பரிசில் தற்போது நடைமுறையில் இருக்கிற அந்த தரம் 5 புலமை பரிசில் ஆரம்பத்தில் மத்திய மகா வித்தியாலயங்களில் கொஸ்டல் வசதிகள் விடுதி வசதிகளை ஏற்படுத்தி கிராமப்புற மாணவர்களுக்கு அந்த புலமை பரிசிலை வழங்கி அவர்களை அந்த மத்திய மகா வித்தியாலயங்களில் விடுதிகளில் தங்க வைத்து இலவசமாக கல்வி போதிக்கின்ற நடவடிக்கை அதன் மூலம் ஏற்படுத்தப்பட்டது. அதன் மூலம் எத்தனையோ ஏழை மாணவர்கள் குறிப்பாக கிராமப்புற மாணவர்கள் அந்த இலவச கல்வி மூலம் ஒரு சிறந்த நகரமயமாக்கப்பட்ட கல்வியை பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டது. அந்த தரம் 5 புலமை பரிசில் சித்தியடைந்து மத்திய வித்தியாலயங்களை கற்ற அந்த கிராமப்புற மாணவர்கள் கல்வி கற்று இன்றைக்கு அரச இலங்கையை பொறுத்தவரையில் உயர் பதவிகளில் இருப்பது நமது கண்கூடாக காணக்கூடியதாக இருந்து வருகின்றது. இவ்வாறு தான் நமது கல்வி ஒரு சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு வந்து தற்பொழுது இடையில் ஏற்பட்ட இந்த அதாவது யுத்தங்கள் காரணமாக இனங்களுக்கிடையே சமூகங்களுக்கிடையே பிளவுகள் ஏற்பட்டன. இதனை நிவர்த்தி செய்யும் முகமாக குறிப்பாக அந்த யுத்தம் நிறைவடைந்ததுக்கு பின்னர் இலங்கையில் கல்வி அமைச்சினால் கல்விக் கொள்ளை இல்லை மாற்றங்கள் சில ஏற்படுத்தப்பட்டு குறிப்பாக இன சமூக கலாச்சார ரீதியாக வேறுபாடுகளற்ற ஒரு இன சமூக நல்லிணக்கம் இன நல்லிணக்கம் மத நல்லிணக்கம் போன்றவற்றை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டன. அது பாடத்திட்டத்துக்கூடாக குறிப்பாக இந்த குடியுரிமை கல்வி என்ற பாடம் இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த குடியுரிமை கல்வி பாடம் அறிமுகப்படுத்தப்பட்டதன் நோக்கமே இனங்களுக்கு இடையிலான சகவாழ்வு, சமூக சகவாழ்வு, சமூக நல்லிணக்கம், இன நல்லிணக்கம், மத ஒருமைப்பாடு போன்ற மொழி ரீதியான வேறுபாடுகள் இல்லாமல் ஒரு தேசிய ஒற்றுமையை வளர்க்கிறத நோக்கமாக கொண்டு அது அறிமுகப்படுத்தப்பட்டு நடைமுறையில் இருக்கின்றது. அந்த அறிமுகப்படுத்தப்பட்ட அதே வேளை பல்வேறு ஒரு பாட ரீதியாக மட்டுமல்லாமல் சமூக ரீதியாக அதாவது குறிப்பாக இணைக்கலை திட்டம் என்று நாங்கள் சொல்லுவோம் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அந்த செயற்பாடுகளும் சமூக வேறுபாடுகளுக்கு அப்பால் மத நல்லிணக்கம் இன நல்லிணக்கம் சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக பல்வேறு செயற்பாடுகளை கல்வி அமைச்சு நடைமுறைப்படுத்தியது. அதன் விளைவுகளை நாங்கள் அண்மை காலங்களில் பார்க்கலாம். அண்மையில் ஏற்பட்ட இப்போ அரசியல் மாற்றங்களில் கூட நாங்கள் அதை பார்க்கலாம். குறிப்பாக என்னென்றால் இந்த இன ரீதியான மத ரீதியான சமூக ரீதியான கலாச்சார ரீதியான வேறுபாடுகளை மக்கள் புறந்தள்ளி இருக்கிறார்கள். அப்போ அது மக்கள் மனப்பாங்கில் ஏற்பட்ட ஒரு மாற்றம். அப்போ இந்த மனப்பாங்கில் ஏற்பட்ட இந்த மாற்றம் என்பது ஒரு கல்வியால் ஏற்பட்ட மாற்றமாக நாங்கள் பார்க்கலாம். அதன் இன்னொரு தொடர்ச்சியாக அண்மையில் ஏற்பட்ட அந்த டிட்வா புயல் பொழுது மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். அந்த பாதிக்கப்பட்ட பொழுது அவர்களுக்கு பல்வேறு தரப்பினரும் உதவி செய்தார்கள். அந்த உதவி செய்கிற பொழுது அந்த இடத்துல மலையக மக்கள் ஏனைய மக்கள் அதாவது இன ரீதியான மத ரீதியான வர்க்க ரீதியான பிரதேச ரீதியான வேறுபாடுகளை காட்டாது எல்லோரும் அந்த மக்களை மீட்டெடுக்க வேண்டும், அவர்களில் ஒரு மேம்பாட்டை ஏற்படுத்த வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு செயற்பட்டார்கள். அந்த மனப்பாங்கு மாற்றம் ஏற்பட்டதை நாங்கள் எப்படி பார்க்கலாம் என்றால் இந்த கல்வியால் அப்படி ஒரு மனப்பாங்கு ஏற்பட்டிருக்கு. அப்படி உலகிலேயும் தற்பொழுது அப்படித்தான். நாங்கள் அநேகமாக ஒரு அபிவிருத்தி அடைந்து வருகின்ற ஒரு வளர்ந்து வருகின்ற பொருளாதாரத்தை கொண்ட ஒரு நாடு. அப்போ இந்த நிலையில் நாங்கள் எங்களுக்குள்ள இந்த இன ரீதியான மத ரீதியான வர்க்க ரீதியான இந்த வேறுபாடுகள் என்பது இருக்கக்கூடாது. நாங்கள் உலகத்தோடு இணைந்து போக வேண்டும்.
உலகம் எப்படி இருக்கிறதோ அதனோடு இணைந்து நாங்களும் பயணம் செய்ய வேண்டும். அந்த வகையில் தான் இப்படியான சில நவீன சிந்தனைகள் கல்வியில் தோற்றம் வருகிறது. அதாவது தேசிய ஒருமைப்பாட்டுக்கான கல்வி, சர்வதேச புரிந்துணர்வுக்கான கல்வி. அதாவது சர்வதேசத்தை புரிந்து கொள்ள வேண்டும், புரியாமல் வாழ முடியாது. ஏனென்றால் உலகின் கலாச்சாரங்கள் பூகோளமயமாக்கல் என்ற அடிப்படையில் எல்லா நாடுகளையும் பரவி இருக்கின்றது. ஆகவே நாங்கள் ஒரு நாட்டை வேற்று நாடு, இது வெளிநாடு, இது உள்நாடு அன்று பார்க்குற தன்மையை அப்படி பார்த்தோமானால் எங்களால் நிலைபெறான முறையில் வாழ முடியாது. ஒரு சஸ்டைனபிள், ஒரு நிலைபெறான அபிவிருத்தியை ஏற்படுத்த முடியாது. நீங்கள் முதல் ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தீங்கள், அதாவது மாற்றம் என்பது தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டிருக்கும். அப்போ மாற்றம் என்பது நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எங்கட நாட்டுக்குள்ள மட்டுப்படுத்தியதாக அந்த மாற்றத்தை நாங்கள் பார்க்கக்கூடாது. உலகத்தில் ஏற்படுற மாற்றங்களோடு நாங்களும் இயைந்து போக வேண்டும். அவை கல்வி சிந்தனைகளில் இப்படியான மாற்றங்கள், குறிப்பாக சர்வதேச புரிந்துணர்வுக்கான கல்வி, மத நல்லிணக்கத்துக்கான கல்வி, தேசிய ஒருமைப்பாட்டுக்கான கல்வி, சமாதான கல்வி, இப்படியான சிந்தனைகள் கல்வித்துறையில் தற்பொழுது நடைமுறையில் இருக்கின்றது, அப்படியே வளர்ந்து கொண்டு வருகின்றது. உண்மையில் அருமையான ஒரு அடிப்படையில் ஒரு சாதாரண மனிதனிலிருந்து அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டியதை அழகாக சொல்லியிருந்தீர்கள். ஒரு விடயத்தை, இனப்பிரச்சனை என்ற ஒரு விடயம் பாரதூரமாக ஒரு எமது நாட்டை பொறுத்தளவில் இருந்தது. ஒரு அருமையான ஒரு அற்புதமான நாடு இலங்கை, அனைத்து வளங்களும் பொருந்திய நாடு. இந்த இனப்பிரச்சனையை மையப்படுத்தி 30 வருட காலம் கொடூர ஒரு அழிவை ஏற்படுத்திய ஒரு யுத்தம் நிகழ்ந்து அந்த ஆறாத வடுவாக இருக்கின்றது. அதற்கு இந்த மாற்றம், கல்வித்துறையில் மாற்றம் தான் அவசியம் என்று சொல்லியிருந்தீர்கள். இன்னும் நாங்கள் வலியுறுத்தி தெரிந்து கொள்ள விரும்புகின்றோம், கல்வியால் இந்த இனப்பிரச்சனை 30 வருட கால இனப்பிரச்சனை நடந்தது, அழிவுகளையும் சந்தித்தோம். ஆனாலும் கூட இன்றைய அரசியலை பொறுத்தளவில் இந்த இனப்பிரச்சனைக்கான தீர்வு இன்னும் எட்டப்படாத நிலையில் இருக்கிறது. இந்த கல்வியினூடாக எவ்வாறான மாற்றங்களை அல்லது தீர்வை வழங்க முடியும், அதற்கு இந்த கல்வித்துறையில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? என்னை பொறுத்தவரையில் கல்வி கூடாக அந்த மாற்றங்கள் வர வேணுமாக இருந்தால் ஒரு அந்த அதாவது இன மத கலாச்சார சிறுபான்மை பெரும்பான்மை அந்த வேறுபாடுகளற்ற வகையில் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய வகையிலான ஒரு அரசியல் தீர்வு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். குறிப்பாக அதுக்காக பெரும்பான்மையினம் சிறுபான்மையை அடிமைப்படுத்துறதோ, சிறுபான்மையினம் மக்கள் புறந்தள்ளுறதோ, மொழி ரீதியான பாகுபாடு காட்டுறதோ, டிஸ்கிரிமினேஷன் எல்லாம் இருக்கக்கூடாது. அதை புரிந்து கொள்ள, சிறுபான்மையின மக்களின் உரிமைகளையும் புரிந்து கொண்டு செல்லக்கூடிய வகையிலான ஒரு தீர்வு அவசியமாக இருக்கின்றது. தற்பொழுது அப்படியான மாற்றங்கள் குறிப்பாக இளம் வயதினரிடையே ஏற்பட்டிருக்கின்றது. அவர்கள் அப்படியான ஒரு இப்போ ஒரு சிலவர்கள் இனவாதத்தை தூண்டுற செயற்பாடுகளுக்கு பின்னால் போகிறவர்கள் என்பது எதிர்காலத்தில் என்னை பொறுத்தவரை சாத்தியமாகாது. ஒற்றுமையாக இருப்பார்கள். அப்படி ஒரு தீர்வு திட்டம் வரும் பொழுது அவர்கள் எதிர்க்கக்கூடிய நிலையிலேயும் இளம் தலைமுறையில் இருக்க மாட்டோம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அப்படியான மனப்பாங்கில் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் சகோதரர்கள். அதாவது இந்த மொழி ரீதியான வேறுபாடு தேவையற்றது, மத ரீதியான வேறுபாடு தேவையற்றது. நாங்கள் அப்படி இல்லை. இப்போ ஒரு உலகத்தோடு போவோம், ஒட்டி போவோம், அப்படித்தான் செயற்பாடுகளில் இருக்கிறார்கள். கண்கூடாக பார்க்கலாம். தமிழ் மொழியில் பயில்ற மாணவர்களோ அல்லது சிங்கள மொழியில் பயில்ற மாணவர்களோ அல்லது தமிழ் சிங்கள முஸ்லீம் எல்லா மாணவர்களும் இணைந்து தான் பயணம் செய்கிறார்கள். அந்த வேறுபாடு காட்டுவது இப்போ அண்மையில் ஒரு அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததாக எனக்கு தெரியல. அப்படி இல்லை, ஒற்றுமையாக தான் இருக்கிறார்கள். அப்போ அந்த ஒற்றுமைக்கு ஏற்ற வகையில் அதை வளர்க்கக்கூடிய வகையில் அந்த அரசியல் தீர்வு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இந்த கல்வித்துறையில் மாற்றம் குறித்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த மொழி ரீதியான பிரிவினை கடந்த காலத்தில் இருந்தது. ஆனால் நீங்கள் சொன்னது போல இப்பொழுது அது இல்லாமல் இருக்கின்றது, எதிர்காலத்தில் இல்லாமல் போய்விடும். இந்த மொழி ரீதியான பாகுபாடுகளை தவிர்ப்பதற்கு தாய்மொழியை தவிர்த்து ஏனைய மொழிகள், இலங்கையை பொறுத்தளவில் ஏனைய மொழிகளை நாங்கள் கற்றிருந்தால் சிறப்பானதாக இருக்கும். இந்த கூற்றை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? அது கட்டாயம் அவசியமான ஒரு விடயம். அதாவது மொழிதான் ஆரம்பத்தில் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம். விளங்கிக் கொள்ள முடியாது. மொழி என்பது ஒரு அறிவு. இனியவருடைய கலாச்சாரத்தை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறதுக்கோ அல்லது அவருடைய மனப்பாங்க புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறதுக்கோ அடிப்படை காரணம் மொழி. அப்போ தற்பொழுது அந்த மொழி ரீதியான வேறுபாடுகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது சிங்கள மொழியை சேர்ந்தவர்கள் தமிழ் மொழியை கற்கிறதுக்கான வாய்ப்புகள் அரசு அலுவலகங்கள்லையும் சரி அல்லது வேறு இடங்கள்லையும் சரி அப்படியான ஏற்பாடுகள் இருக்கின்றன. அல்லது தமிழ் மொழியில் இருக்கிறவர் சிங்கள மொழியை கற்பதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன அரசாங்க அலுவலகங்கள்லையும் சரி அல்லது வேறு நடைமுறைகளையும் அப்படி இருக்கிறது. அதே போல் தற்பொழுது இந்த ஆங்கில கல்வியின் ஒரு தாக்கம் இருக்கின்றது. அப்போ அநேகமாக இளவயதினர் ஆங்கிலத்தை புரிந்து கொள்றக்கூடிய ஒரு பக்குவம் வளர்ச்சியடைந்து வந்திருக்கின்றது. எனவே அந்த தமிழ் சிங்கள மொழி என்ற வேறுபாடுகளுக்கு அப்பால் ஆங்கில மொழியில் உரையாடி அவர்கள் தங்களுக்குள்ள
ஒரு கருத்துரிமைப்பாட்டை ஏற்படுத்துறக்கூடிய வாய்ப்பு இப்போ அண்மையில் வளர்ந்து கொண்டு வருகிறது. எதிர்காலத்தில் இன்னும் வளரும். அப்படி வளரும் பொழுது அவர்கள் என்னத்தை பார்க்க மாட்டேன்றால் நான் தமிழ், நான் முஸ்லீம், நான் மலையகம், நான் சிங்களம் என்ற ஒரு வேறுபாட்டுகளை கலைந்து அதுக்கு அப்பால் சிந்திக்கிற தன்மை தான் தற்பொழுது வளர்ந்து கொண்டு வருகின்றது. அப்படி பார்க்கலாம் நினைக்கிறோம். உண்மையில் ஒரு நல்ல போக்கு. அடுத்ததாக இந்த கல்வித்துறையில் இலங்கையின் இந்த கல்வித்துறையில் புதிய மாற்றங்களை கொண்டு வருவதற்கு அரசாங்கம் முற்படுகிறது. இதற்கு எதிர்த்தரப்பினர் பொதுவாக இலங்கை போன்ற நாடுகளில் இவ்வாறான அரசியல் பின்புலத்தில் இவ்வாறான விடயங்கள் இருக்கின்றன. இவர்கள் அந்த முற்படுவது ஒரு புறம் இருக்க எதிர்ப்பவர்களும் இருக்கின்றார்கள். அவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கின்றது? வெளிப்படையாக உண்மையில் நீங்கள் ஒரு பேராசிரியர் என்பதால் நாங்கள் கேட்க விரும்புகின்றோம், அதில் உள்நோக்கம் இருக்கின்றதா அல்லது அவர்கள் அரசியல் சார்ந்து செய்கிறார்களா? மாற்றம் எவ்வாறான சமூக மாற்றத்திற்கு அது வித்திடப் போகிறது? அது உண்மையில் இந்த புதிய கல்வி மாற்றம் உலகில் ஏற்பட்ட நவீன பொருளாதார விஞ்ஞான தொழில்நுட்ப மாற்றங்களுக்கு இயைவாகத்தான் இது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. அண்மையிலோட பிரதமர் சொல்லியிருந்தார், சமூக மாற்றம், உலகில் ஏற்பட்ட சமூக மாற்றங்களுக்கு ஏற்ப நமது கல்வித்துறையிலே மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். அதன் ஒரு தொடர்ச்சியாகத்தான் இப்படி கல்வித்துறையில் இப்படியான புதிய மாற்றங்கள் ஏற்படுத்த உத்தேசித்திருந்தார்கள். அது அண்மையில் சில பிரச்சனைகளால் ஒரு தாமதமாக இருக்கிறதே தவிர எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்துவார்கள். நிச்சயமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அது அரசியல் தரப்பினர் எப்படி பார்க்குறாங்கன்னா, அரசியல் லாபத்துக்கு தான் அப்படி செய்கிறார்களே தவிர உண்மையில் அவர்களுடைய ஒரு மனப்பாங்கிலையும் இது அவசியமாக வரத்தான் வேணும் என்று அவர்கள் விரும்புவார்கள். தற்சமயம் அவர்கள் ஆட்சியில் இருந்தால் என்ன செய்வார்கள்? கட்டாயம் நடைமுறைப்படுத்தி ஆவார்கள். அரசியலுக்காகத்தான் அப்படி சொல்கிறார்களே தவிர அதை விரும்புகிறவர்களாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா நாங்கள் ஒரு உலக மாற்றங்கள், நவீன தொழில்நுட்ப குறிப்பாக ஏஐ, அந்த மாற்றங்களுக்கு உள்வாங்கி நாங்கள் செல்வனமாக இருந்தால் கல்வித்துறையில் அந்த மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். அது எல்லாரும் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது யாராக இருந்தாலும், ஆட்சியில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது எதிர்கட்சியில் இருக்கிறார்கள் தான் சரி, யார் என்றாலும் அதை ஏற்கத்தான் வேணும். அவர்கள் எதிர்கட்சியில் இருக்கிறதுக்காக இருக்கிறார்களே தவிர பெருமளவு அது ஒரு சில விடயங்கள் ஒரு தவறுதலாக இடம்பெற்றிருக்கலாம். அதுக்காக நாங்கள் இப்படியான மாற்றங்களை ஏற்படுத்தாமல் இருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. கட்டாயம் ஏற்படுத்தப்பட வேண்டும். அதில் ஏனென்றால் எங்களோட எல்லாருக்கும் அந்த உயர்வான கல்வி வாய்ப்பு இலங்கையில் கொழும்பு சைடில் இருக்கிறது போல கிடைக்காது. ஆகவே இந்த மாற்றங்களை கிராமப்புற பகுதி மாணவர்களும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அந்த மாற்றங்கள் இருக்குது. அப்போ ஒரு இலங்கையில் கலைத்திட்டம் என்ற வகையில் அந்த மாற்றம் அமுல்படுத்தப்படும் பொழுது அது எல்லா பாடசாலைகளுக்கும் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்படும். அந்த வகையில் கிராமப்புற மாணவர்களும் அந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படும் என்ற வகையில் அது கட்டாயம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அரசியலுக்கு அப்பாலே அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் கட்டாயம். உண்மையில் அந்த பிரதமர் கூற்றிய ஒரு விடயம், இந்த கல்வித்துறையில் மாற்றம் அடிப்படையில் ஆசிரியரை மையப்படுத்திய பாடத்திட்டத்திற்கு மாற்றாக மாணவர்களை மையப்படுத்தி இந்த பதத்தை சற்று தெளிவுபடும். ஆசிரியர் மையம், மாணவர் மையம், டீச்சர் சென்டர் அண்ட் அடுத்தது ஸ்டூடெண்ட் சென்டர் என்று சொல்றது. குறிப்பாக ஆரம்பத்தில் இருந்தது ஆசிரியர் மையம். அதாவது ஆசிரியர் தான் எல்லா செயற்பாட்டையும் மேற்கொள்வார். ஆசிரியர் அறிவை வழங்குபவராக இருந்தார். தற்சமயம் அப்படி இல்லை. தற்போதைய கல்வி சீர்திருத்தங்கள்லாம் வலியுறுத்தப்பட்டு வருது. ஏற்கனவே வலியுறுத்தப்பட்டாச்சு, நடைமுறையிலும் இருக்கிறது. மாணவர் மையம், ஸ்டூடெண்ட் சென்டர், மாணவரை மையப்படுத்திய செயற்பாடுகள்லாம் வகுப்பறையில் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதாவது மாணவர்கள் தாங்களாக சுயமாக தேடி கற்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும். குறிப்பாக ஆசிரியர் ஒரு வழிகாட்டியாக இருந்து பாடசாலையில் கற்றல் கற்பித்த செயற்பாடு ஒரு குறிப்பிட்ட 40 நிமிட வேளையில் நடைபெறும் பொழுது ஆசிரியர் ஒரு வசதிப்படுத்தினராக, ஒரு வழிகாட்டினராக அங்கே செயற்பட வேணுமே தவிர மாணவர்களை கற்க விடணும். அப்படியாக இருந்து அவர் அப்படியான வகைவாகத்தை ஏற்று மாணவர்களை கற்க விட வேணும். அவர்கள் தேடி கற்க வேணும். அதாவது மாணவர்கள் தான் கற்க வேணும். அவர்கள் குழுவாக இணைந்து, அதாவது குழுவாக இணைந்து கற்கும் பொழுது ஒரு அடைமட்டத்தில் பின்னிக்கிற இயலாத மாணவர்களும் நல்ல மீத்திறனான மாணவர்களும் ஒன்றாக குழுவாக இணைந்து கற்கிற சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு அந்த சகபாடிகளிடம் இந்த கற்கிறது பியர் குரூப் என்று சொல்லுவோம். அப்படி கற்கிற பொழுது அவர்களுக்கு இந்த உந்துதல், கற்க வேண்டிய ஆர்வம் ஏற்படும். அப்போ அதுக்கான வாய்ப்பு இங்கே வழங்கப்படுது. அப்போ மாணவர் மையத்தில் பிள்ளைகள் சுயமாக தேடி தங்களுடைய அறிவு, திறன், மனப்பாங்கு ரீதியான அந்த திறன்களை வளர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அங்கே ஏற்படும். விருப்பம் வரும், நினைவில் நிற்கும், நீண்ட காலம் நிற்கும். தாங்கள் தான் தேடி கற்றினாங்கள். அதுக்குரிய வழிகாட்டுதல் ஆசிரியர்கள் வழங்க வேண்டும். இந்த பாடசாலை கட்டமைப்புகள், இந்த மாற்றங்களை நடைமுறைப்படுத்துவது பாடசாலைகளாக இருக்கின்றன. பாடசாலையுடைய கட்டமைப்பு சமகாலத்தில் எவ்வாறு இருக்கின்றது? அதில் ஏதும் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டுமா அல்லது முறையாகத்தான் இருக்கின்றது? உங்களுடைய பார்வையில் பாடசாலையுடைய கட்டமைப்பு எவ்வாறு இருக்கு? ஏற்கனவே இந்த மாற்றங்களுக்கு ஏற்ற வகையில்
முன்னர் மைந்தோதிய ஆய்வுக்கூடம் அப்படியான சில ஆய்வுக்கூடங்கள் பல பாடசாலையில் இருக்கின்றது. இந்த இப்படியான விடயங்களை இந்த புதிய கல்வி சீர்திருத்தத்தில் கூறப்பட்ட விடயங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஏற்ற வகையிலான இப்போ நவீன தொழில்நுட்ப சாதனங்கள், குறிப்பாக ஸ்மார்ட் போர்ட் வசதிகள் பல பாடசாலையில் இருக்கின்றது. எல்லா பாடசாலையிலும் இல்லத்தான் இருக்கின்றது. அப்போ நவீன இந்த புதிய மாற்றங்களை அமுல்படுத்தக்கூடிய வகையில் பாடசாலைகள் 100% இருக்கிறதுண்டா எல்லா பாடசாலைகளும் இல்லை. குறிப்பாக கிராமப்புற பாடசாலைகள் அவ்வாறு இல்லை. இருந்த பொழுதும் ஓரளவுக்காவது ஆசிரியர் அந்த செயற்பாட்டை அந்த நவீன சீர்திருத்த மாற்றங்களுக்கு ஏற்ப அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஏற்ற வகையில் ஆசிரியர்கள் தயாராக இருந்தால் அது சரியாக வரும். அப்படியான மாற்றங்களை கல்வி அமைச்சால் முழுமையாக நடைமுறைப்படுத்த இயலாமல் ஒரு வளர்ச்சியடைந்த நாடு முழுமையாக கல்விக்கு நிதியை ஒதுக்கீடு செய்ய முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஒதுக்கீடு செய்யலாம். ஆகவே பாடசாலைகள் என்ன செய்ய வேண்டும் என்ற ஆசிரியரும் அதிபர் சமூகங்கள் இணைந்து சமூகத்திலிருந்து உதவியை பெற்று அப்படியான வசதிகளை ஏற்படுத்தி செயற்படுத்தலாம். இருந்த பொழுதும் அதிலேயும் பல்வேறு சவால்கள் இருக்கு. இப்போ ஒரு கிராமப்புற பின்தங்கிய பிரதேசங்களில் இருக்கிற மாணவர்கள் பாடசாலைக்கு வந்து அந்த குறிப்பிட்ட நேரம் 1:30 2 பாடசாலையில் இருக்கிறது என்பதே அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். வரவு குறைவு அப்படி இல்லாமல் இருக்கிற இடத்துல இப்படியான புதிய மாற்றங்கள் நடைமுறைப்படுத்துவதில் சவால்கள் இருக்கு. ஆனால் ஓரளவுக்கேனும் நடைமுறைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். அப்படியான சமூகத்தோடு இணைந்து செயற்படுவதன் மூலம் உருவாக்கலாம். ஏனென்றால் சமூகத்திலிருந்து உதவிகளை செய்கிறதுக்கு பல்வேறு தரப்பினரும் தயாராக இருக்கிறார்கள். அது முறையான ஒரு அணுகுமுறையில் செல்வதன் கூடாக அந்த உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ 100% உதவியை பெறணும்னு நான் சொல்ல வரையில் ஓரளவுக்காவது பெற்று பாடசாலையை கொண்டு நடத்தலாம். அப்படி பாடசாலையில் இப்போ நடைமுறையில் நல்ல ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றன. நீங்கள் பார்க்கலாம், அண்மையில் இந்த தரமந்த புலமை பரிசில் பரீட்சையில் இந்த 8 புள்ளிக்கு மேல் பெறுகின்ற மாணவர்கள் எண்ணிக்கை இருக்கிறது. அதில் பார்த்தீங்கள் என்றால் ஒரு கடந்த ஒரு 20-30 வருடங்கள் 10 வருடங்களுக்கு முற்பட்ட காலத்தில் எந்த ஒரு 8 புள்ளிக்கு மேலே வராத பாடசாலைகள் கூட அண்மையில் அப்படியான 8 புள்ளிக்கு மேலே வரக்கூடிய வகையில் உயர் புள்ளிகளை பெறுவதற்கு மாணவர்களை தயார்படுத்தி இருக்குது. அப்படின்னா அது ஒரு மாற்றம் தானே நாங்கள் பார்க்கலாம். அது காரணம் என்ன, அவை சமூகத்தோடு இணைந்து பணியாற்றுவதன் மூலம் அப்படி செய்கிறார்கள். அண்மையில் புதிய அதிபர்கள் நியமிக்கப்பட்டார்கள், இளம் அதிபர்கள். அவங்க நிறைய வேலைகளை செய்கிறார்கள். அவர்கள் இளம் என்ற வகையில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற வகையில் அவர்கள் இப்படியான செயற்பாடுகளை செய்கிறார்கள். எனவே புதிய மாற்றம் ஒன்று ஏற்பட்டால் ஆரம்பத்தில் இடர்பட்டாலும் படிப்படியாக போக அது ஒரு சீர்நிலைக்கு வரும் என்று நான் எதிர்பார்க்குறேன். இறுதியாக ஒரு சமூகத்திலிருந்து பேச பொருளாக அன்றும் இன்றும் பேச பொருளாக இருக்கும் ஒரு விடயம் தரம் 5 புலமை பரிசில் விடயம். இந்த உண்மையில் இந்த புலமை பரிசில் திட்டம் என்பது ஒரு நல்ல நோக்கத்திற்காக வறிய மாணவர்களும் நீங்கள் சொன்னது போல வறிய மாணவர்களுக்கும் உயர் நகரமயமாக்கப்பட்ட அந்த கல்வி திட்டத்தில் சேர்ந்து கற்பதற்கான ஒரு வசதி வாய்ப்பாக அது அமைகிறது. என்றாலும் கூட அவர்களுடைய பாட விதானங்களாக இருக்கட்டும், அவருடைய புத்தக பையுடைய அளவாக இருந்தால் அதிகமாக இருக்கிறது, சுமையும் அதிகமாக இருக்கின்றது, கல்வி சுமையும் அங்கு அதிகமாகிறது. இந்த பெற்றோருக்கும் தாக்கத்தை செலுத்துகிறது. இந்த பிரச்சனைக்கு எவ்வாறு தீர்வை காணலாம்? அதான் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பொழுது குறிப்பாக பிரதமர் கூறியிருந்தார், உடனடியாக அதற்கான தீர்வு வழங்க முடியாது, உடனடியாக அதை நிறுத்த முடியாது என்றால் சமூகத்திலிருந்து பல எதிர்ப்புகள் வரும். இப்போ தற்காலத்தில் இந்த பிரபல்யமான பாடசாலைகளுக்கு மாணவர்களை இணைத்துக் கொள்வது, குறிப்பாக தரமாறுக்கு இணைத்துக் கொள்வதில் போட்டிகள் இருக்கின்றன. அப்போ அதுக்கு ஒரு மாற்று நடைமுறை ஒன்று தேடி கண்டுபிடிக்கும் வர இது இருக்கத்தான் வேணும். என்னடா இதில் இருந்து தான் அவர்கள் அதை செலக்ட் பண்ணுறார்கள். அவ்வாறு இல்லாமல் தரம் 5 புலமை பரிசிலின்ற வெட்டுப்புள்ளிகளை மையமாக வைத்து பிரபல்யமான பாடசாலைக்கு மாணவர்களை இணைக்கிறத இல்லாமல் வேறு நடைமுறைகளை அந்த பாடசாலைகளை கைக்கொள்ளலாம், அவர்கள் கையாளலாம். ஆரம்பத்தில் அப்படித்தான் இருந்தது. ஆனால் என்ன பிரச்சனை வரும் என்றால், இப்போ எல்லா பாடசாலைகளும் நான் சொல்ல வரையில் சில பாடசாலைகளில் நிர்வாகங்கள் சில வேளைகளில் சமூகத்தில் இருந்து வசதி படைத்தாக்கள் இருந்து பண உதவிகளை பெற்று லஞ்சமாகவோ ஏதோ கையூட்டலாக பெற்று அந்த மாணவர்கள் இணைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இது ஒரு நியாயத்தன்மை. இப்போ தரம் 5 மாணவர்கள் வெட்டுப்புள்ளியை வச்சு கொண்டு பிரபல்யமான பாடசாலைக்கு மாணவர்களை இணைக்கிறதுல ஒரு சமத்துவம் பின்பற்றப்படுகிறது. சமத்துவம் என்ற வகையில் என்ன, அந்த புள்ளி தான் அந்த சமத்துவம். ஆனால் அதுக்கு அப்பால பிரபல்யமான பாடசாலைகள் தாங்களே ஒரு பரீட்சையை வச்சு மாணவர்கள் உள்வாங்கமாக இருந்தால் என்ன பிரச்சனை வரும் என்றால், சில வேளையில் அப்படியான செயற்பாடுகளுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். உங்களுக்கு தெரியும், தரம் 1 அனுமதி பெறுவதற்கு, தரம் 6 அனுமதி பெறுவதற்கு கையூட்டல்களை பெற்றார்கள், அப்படி பெற்றார்கள் என்று இருக்கிறது. அப்படியான பிரச்சனைகள் இழப்பாகும். ஆனால் அதுக்கு ஒரு சரியான ஒரு பொறிமுறையை ஏற்படுத்தி வெளிப்படைத்தன்மையோடு அவர்கள் செயற்பட்டால் அப்படி ஒரு தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கும் எதுக்கும்
இந்த பிரபல்யமான பாடசாலைக்கும் இணைக்கிறதுக்கான அந்த ஒரு 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 அந்த அந்த சித்தாந்தம் இல்லாமல் போய்விடும், அந்த மனப்பாங்கு இல்லாமல் போய்விடும். குறிப்பாக என்ன பிரச்சனை என்றால் இப்போ தரமஞ்சு புலமை பரிசிலோட நின்று விட்டால் ஓகே, அந்த பிரபல்யமான பாடசாலைகளுக்கு மாணவர்கள் இணைத்துக் கொள்வதற்கான பரீட்சை என்று வந்ததால இந்த பிரச்சனை. அப்போ பெருமளவு அந்த புலமை பரிசில் யாரும் கிடைக்காது, ஓரளவு பொருளாதார ரீதியாக உயர்வாக உயர்வர்களுக்கு இது கிடைக்காது. குறிப்பாக அரச உத்தியோகத்தரன் பிள்ளைகளுக்கு கிடைக்காது. ஆனால் அவர்கள் ஏன் தங்கள் பிள்ளைகள் நல்ல பெறுபவர்களை பெற எதிர்பார்க்கிறார்கள் என்றால் அந்த பாடசாலைகளை தங்களோட பிள்ளைகளை சேர்க்கிறதுக்கு வேற மாற்று வழி இல்லை. அப்போ அது மாற்று வழி ஒன்று இருந்தால் இந்த சும்மா குறையும். போட்டி உயர் புள்ளியை பெறவுண்டா போட்டி தானே, அதுக்காகத்தான் இதோட முறையில் இருக்கின்றது. உண்மையில் பல்வேறு விடயங்கள் நாங்கள் தெளிவை பெற்றிருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சமூகத்தில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். சமூக மாற்றம் நீங்கள் சொன்னது போல உலக மாற்றம் அனைத்தையும் நாங்கள் தெரிந்தவர்களாக இருக்கின்றோம். அந்த வகையில் இன்று ஓரளவு தெரிந்து கொண்டிருக்கின்றோம் பேராசிரியரிடமிருந்து என்ற ஒரு சிரேஷ்ட விரிவுரையாளரிடமிருந்து ஓரளவேனும் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்ற திருப்தியில் இந்த நேர்காணல் பகுதியை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் இந்த கல்வித்துறை அல்லது பல்வேறு விடயங்கள் குறித்து விரிவாக உங்களுடன் விரிவுரையாளருடன் நாங்கள் கலந்தாலோசிக்க இருக்கின்றோம். அந்த வகையில் கலையகம் வந்து பல்வேறு விடயங்கள் கல்வித்துறையின் சார்ந்த மாற்றங்கள் குறித்த பல்வேறு விடயங்களை பகிர்ந்து கொண்ட கொழும்பு பல்கலைக்கழகத்தின் கல்விப்பீடம் சிரேஷ்ட விரிவுரையாளர் பசுபதி சிவானந்தன் சார் அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துள்ளோம். நன்றி. ஓகே, அந்த வகையில் இன்றைய இரண்டாவது விசேட நேர்காணல் பகுதியை நாங்கள் இத்துடன் நிறைவு செய்து கொள்ளலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இன்றைய தயாரிப்பு பணியில் ஈடுபட்ட சசிகாந்தனுக்கும் இன்றைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.